83ல் ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. என்னால் படுத்து படிக்காதா இருந்தேன். என்னால் எழக்கூட நிற்க முடியல, எழ முடியல, உட்கார முடியல. அப்போ அந்த நிமிஷத்தில் வந்து மக்களை தேடி மருத்துவம் அந்த ஸ்கீம்லேருந்து ஒரு சார் சூர்யா சார்ன்றவங்க வந்தாங்க. கைக்கான பயிற்சியும் கொடுத்தாங்க, காலுக்கான பயிற்சியும் கொடுத்தாங்க. இப்போ அந்த மாதிரி செஞ்சனால இப்போ என் வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்போ நான் நல்லா நடக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ஒரு மகிழ்ச்சியான பள்ளி பருவத்தை கொடுத்த என்னோட அரசு உயர்நிலை பள்ளிக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த கனவை வந்து நனவாக்கினது வந்து மாண்புமிகு முதலமைச்சரும் தமிழ்நாடு அரசின் நமக்கு நாமே திட்டம். அனைத்து மகளிர்களுக்கும் சவால்களை எதிர்த்து கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. அதற்கு நமது முதல்வர் நிறைய திட்டங்களை வைத்திருக்கிறார்கள். அன்று நம் வீட்டில் இருந்தோம், இன்று நம் வெளியில் இருக்கிறோம். வெளியில் இருந்து என்னை போல நீங்களும் ஒவ்வொருவரும் வீட்டை விட்டு வெளியே வந்து நீங்களும் என்னை போல் ஆக வேண்டும் என்பது எனது ஆசை. வாழ்த்துக்கள். ஸ்டார்டிங் ஃப்ரம் தி எமர்ஜென்சி தியேட்டர், போஸ்ட் அனஸ்தட்டிக், அதாவது ஐசியூ கேர் அண்ட் ஒர்க்கர்ஸ், ஸ்டாஃப் நர்ஸ், எவ்ரிபடி எல்லாருமே நாங்கள் கேர் எடுக்க முடிஞ்சது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தி தமிழ்நாடு ஹெல்த் கேர் சிஸ்டம். அதுக்கு வந்து இட்ஸ் அ ரியலி ஹோல் ஹார்ட்டட்லி வி ஆர் தேங்கிங் தி அவர் சிஎம் சார் அண்ட் டெபுட்டி சிஎம் சார் அண்ட் தி என்டையர் டீம். செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியாமல் அழுது புலம்பி எல்லாட்டையும் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் கேட்டேன். ஐயோ பணம் இல்லையே, நான் எங்கே போகிறேன், அந்த அளவுக்கு அம்மா ஓடி கடன் வாங்கி எனக்கு கட்டினாங்க. ஆனால் அந்த டயத்தில் எனக்கு புதுமை பெண் ரொம்ப உதவிச்சு. நான் எக்ஸாம் ஃபீஸாக இருக்கட்டும், என்னோட படிப்புக்கும் செலவு, எல்லாம் ஒரு நோட்ஸ் வாங்குறதுக்காக இருக்கட்டும், அந்த பணம் எனக்கு ரொம்ப உதவிச்சு. 3 பொண்ணு எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பல பேசியிருக்காங்க. நான் காலேஜ் போகும்போதெல்லாம் பேசியிருக்காங்க. ஆனால் நான் படிச்சுட்டு இருக்கும்போது வேலை நிறைய வாட்டி தேடிட்டு இருக்கும்போது வெற்றி நிச்சயம் மூலமாக எனக்கு எம்ப்ராய்டரி ஜுவல் கம்பெனிலேருந்து எனக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அங்கேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி ஸ்காலர்ஷிப்பும் கொடுத்து நல்லபடியாக சம்பளமும் கொடுத்து அங்கேயே என்னை வேலைக்கு சேர்த்துருக்காங்க. எம்ப்ராய்டுக்கும் வெற்றி நிச்சயத்துக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றி சொல்லிக்கிறேன். சென்னைக்கு இது என்னோட முதல் பயணம். சென்னைக்கு முதல் முறையாக வரேன். நானாக தனியாக வரேன், யாரும் இல்லை, அப்பாவோ தம்பியோ இல்லை என் கணவரோ யாரும் இல்லை, நான் தனியாக வரேன். இப்போ என்னென்னா பிங்க் பஸ் மிஸ் பண்ணிட்டா கூட பரவாயில்ல, நான் ஆட்டோவில் போகிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கேன். தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஜாலியாக சுற்றிட்டு இருக்கோம் சார். ரொம்ப நன்றி. இது மட்டும் இல்லை, எல்லா இதையுமே நான் அனுபவிச்சுட்டேன். இந்த மாதிரி ஒரு வறுமையின் பிடியில் இருக்கிற ஒரு குடும்பத்தில் நான் இருந்திருந்தேன்னா இப்படி என்னால் வந்திருக்க முடியுமான்னு என்னால் தெரியல. அது வந்து இந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்பதற்கு இங்கு தந்தை பெரியாரும் அண்ணாவும் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் இல்லையே என்ற வருத்தம் தான். ஏன்னா அவங்க கண்ட கனவு தான் இது. வெற்றி நிச்சயத்தை தொடங்கி வச்சிங்க நீங்கள். வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் வெற்றி நிச்சயம் சொன்னீங்க. அதே ஸ்டேஜில் இந்த பல கோடி பெண்களில் நானும் ஒரு பொண்ணாக நான் இந்த வெற்றி எனக்கு நிஜமாகவே என் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயமாக மட்டும்தான் ஆயிருக்கு. நான் இங்கே நிற்கிறேன். நான் ஒரு கச்சிப்பில் உங்களுக்கு ஒரு எம்ப்ராய்டிங் போட்டு வந்திருக்கிறேன்ப்பா, அது உங்களுக்கு தரணும்னு நான் ஆசைப்பட்றேன். இங்கே பேசிய எல்லோருடைய பேச்சை கேட்டேன்னு சொல்கிறத விட நெஞ்சை உருக்குற தன்னம்பிக்கையும் புது நம்பிக்கையும் கொடுக்குற உங்களுடைய கதைகளை பேச்சை கேட்டு மகிழ்ச்சின்னு சொல்கிறத விட நெகிழ்ச்சியில் இருந்தேன்னு தான் நான் சொல்லணும். உள்ளத்தில் இருந்து பேசின உங்களுக்கு உற்சாகமாக கைத்தட்டல்களை வழங்கின சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி நன்றி நன்றி. என்னுடைய நன்றி என்பது இந்த கடமையை இன்னும் சிறப்பாக ஆற்றணும் என்ற உணர்வோட வெளிப்பாடு. உறுதியாக சொல்கிறேன், எதிர்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் வரலாற்று எழுதும் பொழுது மகளிர் முன்னேற்றத்தினுடைய புதிய அத்தியாயத்தை ஸ்டாலினுடைய திராவிட மாடல் ஆட்சியில் தொடங்குச்சுன்னு தான் எழுதுவாங்க. வணக்கம், இது கேள்விக்களம். வெல்லும் தமிழ் பெண்கள் தமிழ்நாட்டு சாதனை பெண்களின் மாபெரும் கொண்டாட்ட விழாவானது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் இந்த விழாவின் போது திமுகவின் முன்னோடி திட்டமான கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்யும் அந்த திட்டத்தையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த 2ஆம் கட்டமாக விரிவாக்கம் செய்யப்படுவதன் மூலமாக
மொத்தமாக 1,30,00,000 அதிகமான பெண்கள் பயன்பெறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது வரலாற்றை திருத்தி எழுதும் திட்டம் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். மேலும் இந்த 1000 ரூபாய் என்பது வெறும் தொடக்கம்தான், நிச்சயமாக அது மேலும் உயரக்கூடும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். மேலும் பல்வேறு நெகிழ்ச்சியான உருக்கமான வெற்றி கதைகள் எல்லாம் அந்த மேடையில் பகிரப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில்தான் விரிவாக்கப்பட்ட மகளிர் உரிமை தொகை திட்டம், பெண்களை மையப்படுத்தும் தமிழ்நாடு அரசின் அடுத்தடுத்த திட்டங்கள், மகளிர் நலனை மேம்படுத்தும் நோக்கமா, பெண்கள் வாக்குகளை கவரும் உத்தியா என்ற புள்ளியில் இன்றைய கேள்விக்களத்தில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இந்த அமர்வில் திமுகவிலிருந்து திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இணைகிறார். வணக்கம். அரசியல் விமர்சகர் டாக்டர் ஷர்மிளா அவர்கள் நேரலையில் நம்மோடு இணைகிறார். உங்களையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அரசியல் ஆய்வாளர் முனைவர் மஞ்சுளா, அதிமுகவிலிருந்து திருமிகு ஜமீலா, தாவேக்கு ஆதரவாளர் திருமிகு இந்துமதி ஆகியவர்கள் இணைகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வழக்கமாக இவ்வளவு அரங்கு நிறைந்த பெண்கள் இருக்க மாட்டோம், ஆனால் இன்றைய தினம் கேள்விகளும் அதனை சாத்தியப்படுத்தி இருக்கு. நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த நிகழ்ச்சியை முனைவர் மஞ்சுளா உங்களிடமிருந்தே தொடங்கலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் மூலமாக தமிழ்நாட்டில் மொத்தமாக 1,30,00,000 அதிகமான பெண்கள் பயன்பெற இருக்கிறாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு வெற்றி கதைகள் பகிரப்பட்டிருக்காங்க. வெல்லும் தமிழ் பெண்கள் இன்றைய வெற்றி கொண்டாட்டத்தை நீங்க எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இதற்கு ஒரு நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்னைக்கு பதற்றமான சூழல் என்ன அப்படின்னா, எஸ்ஐஆருக்கான ஒரு படிவம் கொடுக்குறாங்க. இப்போ இந்த எஸ்ஐஆர் அப்படின்றது கொண்டு வந்ததுக்கு அப்புறமா ஆவணங்கள் இல்லாதவங்க எங்கே போவாங்க, அகதிகளாகிடுவாங்களா, முகாமில் போய் அடைக்கப்படுவாங்களா அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. ஆனால் பிறந்த வீட்லேயே அகதிகளாக இருக்கக்கூடியவங்கள நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க தான் பெண்கள். பிறந்த வீட்லேயே கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா தூங்க முடியாது, கொஞ்சம் அதிகமாக எடுத்து சாப்பிட்டுக்க முடியாது. பாடல்லையே, திரைப்பட பாடல்லையே எழுதுகிறான், பந்தி வச்ச வீட்டுக்காரி பாத்திரத்தை சுத்தம் பண்ணி பட்டினியாக கிடப்பாளே அது போல அப்படின்னு சொல்லி. அப்போ எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தான் சாப்பிட்ணும், மிச்சம் இருந்தால் தான் சாப்பிட முடியும். இந்த மாதிரியான ஒரு சூழல்களில் இன்னைக்கு இந்த உரிமை தொகை அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம். அதை கூட இலவசம்னு சொல்லலை, மாதந்தோறும் உதவியாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலை. இது உங்களுக்கான உரிமை. இந்த சமுதாயத்துக்கு பெண்களினுடைய பங்களிப்பு அப்படின்றது எவ்வளோ பெருசு. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய காலை உணவு திட்டம் கூட குழந்தைகளுக்கு அப்படின்றத விட பெண்களுக்கு தான். ஏன்னா காலையில் வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் தான் தமிழ்நாட்டில் அதிகம். காலையில் அவங்க ஏதாவது ஒன்று சமைச்சு வச்சு பிள்ளைகளுக்கு கொடுத்து பள்ளிக்கூடத்துக்கோ அல்லது வேற எங்கேயாவது அனுப்புறதோ அப்படின்றது ஒரு சவாலான காரியம். அதைத்தான் இன்னைக்கு அரசு கருத்தில் கொண்டு பெண்களினுடைய அந்த சுமையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் காலை உணவு திட்டங்களை எல்லாத்தையும் பார்க்குறோம். அப்போது ஒரு பெண்ணுக்கு மதிப்பளிப்பதற்கு என்ன உண்டு அப்படின்றத உண்மையிலேயே அடிநிலையிலிருந்து யோசிச்சால் ஒழிய இந்த மாதிரி செய்ய முடியாது. ஓகே ஜமீலா, உங்களுடைய முதற்கட்ட கருத்தை பதிவு பண்ணிடுங்க. எல்லாமே ஒரு ட்ராமாட்டிக்காக ஏதாவது பண்ணுவாங்க. அது மாதிரி ஸ்கிரிப்ட் கொடுத்து பாவம் நிறைய பெண்களை மேடையில் ஏற்றி அவர்கள் பேசியது போல இருந்தது. அப்படித்தான் நான் முதல்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேடையில் ஏறிய இந்த 10 பெண்களை தாண்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எப்படி இருக்கிறார்கள்ன்றதை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கணும். இங்கே பேசிய முதலமைச்சராக இருக்கட்டும், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, சமத்துவம், பெண்களுக்கு அதிகாரம் கொடுத்தது திராவிட மாடல், இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. இவங்க சொல்லும்போது எனக்கு உடனே நினைவுக்கு வந்தது, தமிழ்நாட்டில் சென்னை என்ற கார்ப்பரேஷனில் மேயர் பிரியா இருக்கிறாங்க. அந்த மேயர் பிரியாவை முதலமைச்சரோட கான்வாயில் தொங்கிட்டு போக வச்சது தான் பெண்களுக்கு கொடுத்த அதிகாரம் இங்கே, சரிங்களா? அதே மேயர் பிரியாவுக்கு கொடைப்பிடிக்க வச்சாங்க, மினிஸ்டருக்கு கொடைப்பிடிக்க வேண்டிய வேலை இருந்தது. இப்படித்தான் இந்த பெண்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது இந்த திராவிட மாடல் ஆட்சியில். ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பெண்களுக்கு அதிகாரம் என்பது உள்ளாட்சியில் 50% இட ஒதுக்கீட்டை கொடுத்து அத்தனை பெண்களையும் அரசியலாக்கியது நம் அரசு, எங்களுடைய அரசு. பங்கிற்கு 33ல இருந்து 50ஆக இன்க்ரீஸ் பண்ணப்பட்டது அதிமுக ஆட்சியில. ஆமாங்க, அது பெரிய விஷயம். அதுதானே சமத்துவம். சமத்துவம், ஜெண்டர் ஈக்குவாலிட்டினா என்ன சொல்றீங்க? ஆண் 50%, பெண் 50%. நீங்க அப்படி பார்க்கணும். அடுத்தது மஞ்சுளா மேடம் இப்ப சொன்னாங்க, பிறந்த வீட்டில் கூட அகதியாக இருந்தார்கள். கரெக்ட். பிறந்த வீட்டில் மட்டும் இல்ல, பெண்கள் வாழவே தகுதி இல்லைன்னு சொல்லி
பெண்களுக்கு பிறந்த உடனே குழந்தையா இருக்கும்போது சிசு கொலை செய்தது இந்த சமுதாயம், இந்த தமிழ் சமுதாயம் பண்ணியிருக்கு. பல மாவட்டங்களில் நடந்திருக்கு. தொட்டில் குழந்தை என்ற அற்புதமான திட்டத்தை கொடுத்து பெண் குழந்தைகளும் வாழ வேண்டும், பெண்கள் வாழ வேண்டும் அப்படின்னு வாழ வச்சது புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த திட்டம். இதெல்லாம் இன்னைக்கு நடக்கல, 33 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதே நேரத்துல இன்னொன்னு சொல்லிக்கிறேன், என்ன பேச நீங்க அனுமதிங்க. இல்ல, முதற்கட்ட கருத்தா இடையூறும் பண்ண வேண்டாம். முதல்கட்ட கருத்து எல்லா கிரெடிட்டும் திமுகவுக்கு தான் வந்துச்சுன்றது கிடையாது. இந்த தமிழகத்தை அதிக ஆண்டு காலம் ஆட்சி செய்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். 31 ஆண்டுகள் ஆட்சி செய்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லாம இது எல்லாமே சாத்தியப்பட்டிருக்காது. அடுத்த கட்டத்தில் எனக்கு பேச நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நிறைய பேச நான் காத்திருக்கிறேன். ஏன்னா 1000 ரூபாய் கொடுத்தது பெருமை இல்ல. திமுக முறியடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். 1000 ரூபாய் கொடுத்தது முக்கியம் கிடையாது. எலக்ட்ரிசிட்டி பில்ல 40% இன்கிரீஸ் பண்ணிருச்சு இந்த அரசு. அந்த பிரச்சனைகள் அடுத்த சுற்றுல பேசலாம். அது பிரச்சனை அடுத்து இல்ல, முக்கியமான பிரச்சனை அந்த 1000 ரூபாய் என்ன ஆகுதுங்கறத பத்தி பேசணும். அடுத்த சுற்றுல பேசலாம். பிரச்சனைகள் அடுத்த சுற்றுல பேசலாம். 2021ல எத்தனை எவ்வளவு இருந்தது? 36,000 கோடி இருந்தது. இன்னைக்கு 24-25ல 48,000 கோடி வருமானத்தை ஈட்டுகின்ற ஒரு இடமாக இருக்கிறது. அப்படின்னா இந்த காசெல்லாம் எங்க இருந்து போகுது? 1000 ரூபாய் இப்படி கொடுத்துட்டு 10,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்தில இருந்து புடுங்குற ஒரு விஷயம் தான் நடக்குதே தவிர இதுல பெருமைன்னு சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இது சிறுமை என்பதை தான் நான் சொல்ல விரும்புறேன். இது முழுக்க முழுக்க சிறுமை. பெண்கள் இன்னைக்கு 20,000 பெண்கள் பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அத்தனை குற்ற செயல்கள் தமிழக அரசாணையமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம், 40% 50% பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒவ்வொரு விஷயத்திலும் அதிகரிக்கப்பட்டிருப்பது பெண்களுடைய நலன், பெண்களுடைய பாதுகாப்பு. அப்ப அத பத்தி எல்லாம் நம்ம பேசணும். இங்க வந்து சபையில உட்கார்ந்து 1000 ரூபாய் கிடைச்சிருச்சு அப்படின்னு நான் சொல்றது, உங்க எம்பி இவர் சொன்னார் இல்லையா, கதிர் ஆனந்த் சொன்னார் இல்லையா, என்ன ஃபேர் அண்ட் லவ்லி வாங்கிட்டீங்களா, பளபளப்பா இருக்கீங்களா, இந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு பேசக்கூடிய எல்லாரும் பேசக்கூடிய விஷயம், பெண்கள் இன்னும் அதிக அளவுக்கு உயர வேண்டும், பேசுவதற்கு சமத்துவம் கொடுக்க வேண்டும், அதிகாரத்தில் முன்னாடி வர வேண்டும். இதெல்லாம் பேசணும்னா நிறைய இருக்குங்க. ஓகே திரும்ப ஆண்டாள் பிரியதர்ஷினி, உங்களுடைய முதற்கட்ட கருத்து. என்னோட கருத்துக்கு போறதுக்கு முன்னாடி ஜெமீலா அவர்களோட கருத்துல ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பதிலா இவர்கள் தொட்டில் குழந்தை திட்டம் கொண்டு வந்தார்கள், ஆனால் அதற்கு பின்பு பெண்களுக்காக மகளிருக்காக என்ன செய்தார்கள் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விக்குறி. எனக்கு அவர்களுடைய ஆட்சி, மிக நீண்ட ஆட்சியை கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க, 31 ஆண்டு. அதை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு கண்ணில் அப்படியே பிக்சராக வர்றது என்ன தெரியுமா, ஒரு சினிமா மாதிரி. அந்த வளர்ப்பு மகன் திருமணம்னு ஒன்று நடந்தது இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தங்க நகைகளையும் தூக்கி அணிந்து கொண்டு ஒரு முதலமைச்சர் இப்படி அநாகரிகமாக அத்தனை நகைகளையும், எத்தனை ஏழை பெண்கள் அங்கே நகை இல்லாமல், குந்துமணி தங்கம் இல்லாமல் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை பற்றி அக்கறையே இல்லாமல் 2 சகோதரிகளாக உடன்பிறவா சகோதரியோடு அந்த நகையை அணிந்து கொண்டு, பட்டாடை அணிந்து கொண்டு, அந்த காவல்துறை உயர் அதிகாரி பாதுகாப்பு கொடுக்க ஒரு வளர்ப்பு மகன் திருமணத்திற்கு வந்தார் இல்லையா. இதை போன்ற ஒரு அலங்கோலம், அநாகரீகம் உலகத்தில் எங்காவது நடக்க முடியுமா? இப்படிப்பட்டவர் எப்படி ஒரு மகளிர் பற்றி ஒரு அக்கறையோடு இருந்திருக்க முடியும், ஒரு தாய்மை கனிவோடு இருந்திருக்க முடியும்? அதை தவிர மிக முக்கியமாக இவர்களுடைய ஆட்சி எல்லாமே சின்னம்மாவின் ஆட்சியாகத்தான் இருந்ததை தவிர, சின்ன பின்னமான ஆட்சியாகத்தான் இருந்ததை தவிர அதில் வேறு பெருமைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. அதை தவிர இன்னைக்கு வெல்லும் தமிழ் பெண்கள் முதல்ல ஒரு பெரிய கைதட்டல். ஏன்னா காட்சிகளை பார்த்தோம்ல, எல்லாருமே லைவ்ல தானே போயிட்டு இருந்தது. அதில் நம்முடைய முதல்வர் சொன்னது போல 23 வயது ஒரு வீராங்கனையும் அமர்ந்திருக்கிறார், 100 வயதை தாண்டிய கிருஷ்ணமால் ஜெகநாதனும் அமர்ந்திருக்கிறார் என்னும்போது நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியின் வெற்றி எவ்வளவு நீட்சியானது, எவ்வளவு நீளமானது, எத்தனை வயது தளங்களை கடந்திருக்கிறது என்பதற்கான சத்திய சாட்சி இன்றைக்கு நடந்த இந்த நிகழ்வு. அதை தவிர நீங்க கேட்கிற கேள்வி, இது வந்து வாக்கு அரசியலை நினைத்தா அப்படின்னு. சரி, இந்த வெல்லும் தமிழ் பெண்கள், இதிலேயே தோசை சுட்ட பெண்கள் எல்லாம் இன்றைக்கு துப்பாக்கியை சுட்டார்கள். பாத்தீங்கல்ல நீங்க அது மாதிரி பட்டுப்புடவை மட்டும்தான் பெண்ணுக்கு அழகு என்று சொன்ன இந்த சமூகத்தில் காவல் உடையோடு சீருடையோடு வந்து மிக அற்புதமாக கம்பீரமாக வலம் வந்தார்கள். அதே போன்று பெண் அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பதற்கு என்று கேட்ட இந்த சமூகத்தில் எத்தனை விஞ்ஞானி, ராக்கெட் விஞ்ஞானி வந்து நிற்கிறார், அரசு பள்ளியில் படித்த ராக்கெட் விஞ்ஞானி. அதே போன்ற மருத்துவர்கள், காவல் உயர் அதிகாரிகள்,
சமூக சேவை செய்பவர்கள் மிக சரி, இவங்களாவது படித்தவங்க, படிக்காத மிகவும் எளிய பின்புலத்திலிருந்து வருகின்ற அந்த பெண்கள். பொதுவாக நாம் எப்போவுமே கைதட்டலையும் வாழ்த்துகளையும் வெற்றி மாலையும் படித்த பெண்களுக்கும் பளபளப்பான பெண்களுக்கும் தான் கொடுப்போம். ஆனால் நம்முடைய முதல்வரின் திராவிட மாடல் அரசு யாரை கொண்டாடியது? மிக எளிய பின்னணியிலிருந்து வருபவர்கள், கைத்தறி புடவையோடு வெறும் மஞ்சள் கயிற்றோடு இருக்கவர்களையும் மேடை ஏற்றி அவர்களை கௌரவப்படுத்தியது. அதற்கு ஒற்றை காரணம், உன்னுடைய பிறப்பு, உன்னுடைய இருப்பு பெருமைக்குரியது. நீ பெண்ணாக இந்த தமிழ் சமூகத்துக்கு கொடுக்கக்கூடிய பங்களிப்பு அளப்பரியது. அதுதான் மிக முக்கியம். அதைத்தான் கொண்டாடுகிறார் நம்முடைய முதல்வர். அதை தவிர அந்த 1000 ரூபாய் என்பது பணக்காரர்களுக்கு அல்லது செல்வ செழிப்பில் மிதப்பவர்களுக்கு வேண்டுமானால் என்ன ஒரு 1000 ரூபாய் தானே அப்படின்னு இருக்கலாம். அது வெறும் 10-100 ரூபாய் அல்ல. அது நீங்களே சொன்ன மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறதுன்னு ஒரு வார்த்தையை நீங்க சொன்னீங்க. இந்த பயனாளிகளுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எதிர்பார்க்கவே வேண்டாம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முன்பாகவே அவர்களுடைய அக்கவுண்ட்ல போய் சேர்ந்தாச்சு. இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மிக சந்தோஷம் தரக்கூடிய ஒரு ஒலி எது தெரியுமா? இந்த மகளிர் உரிமை தொகை வந்து சேர்ந்து விட்டது உங்களுடைய கணக்கில் என்று வரும்போது அந்த குறுஞ்செய்தி வருது இல்ல, டிங் டிங் டிங்னு, அந்த குறுஞ்செய்தி தான் அவர்களுக்கான சந்தோஷத்தின் எதிரொலியாக இருக்கிறது என்பதை எளிய மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அதை தவிர மிக முக்கியமா இன்னொன்னு சொல்லிடுறேன். நம்முடைய முதல்வரே சொன்னதை போல் இந்த மகளிர் உரிமை தொகையை காப்பி அடித்து பிஜேபி ஆளுகின்ற பல மாநிலங்களில், மகாராஷ்டிரால லடுக்கி பகன் யோஜனா அப்படின்னு கொடுக்குறாங்க, கர்நாடகால கிரகலட்சுமின்னு ஒரு திட்டமா கொண்டு வந்திருக்காங்க, ஜார்க்கண்ட்ல ஹேமந்த் சோரன் அவரோட ஆட்சியில கொடுக்கறாங்க, மத்திய பிரதேசம் சிவராஜ் சௌஹான் அவரோட ஆட்சியிலையும் கொடுக்கறாங்க. அதை தவிர தில்லி சட்டமன்ற தேர்தல் இப்போது மிக சமீபத்தில் நடந்ததிலையும் மகிழா சம்ருத்தி யோஜனான்னு கொடுத்திருக்காங்க. இதையெல்லாம் தூக்கி சாப்பிடுற மாதிரி நம்முடைய பிரதமர் பீகார் தேர்தலுக்கு முன்னாடி 10,000 ரூபாயை அந்த பெண்கள் கணக்கில் போட்டாங்க. அதுல ஒரு சூழ்ச்சி இருக்கு, அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். என்ன சூழ்ச்சினா, ஒரு முறை போட்டாச்சு, அதன் மூலமாக அந்த சட்டமன்றத்தை வென்றாச்சு, அந்த சட்டசபை தேர்தலை வென்றாச்சு, அந்த பீகார் மாநிலத்தையும் கைப்பற்றியாச்சு. இனிமே இந்த 10,000 ரூபாயை வச்சு அவங்க என்ன பண்ணாங்க அந்த பெண்கள் அப்படிங்கறது 6 மாசம் கழிச்சு ரெவ்யூ பண்ணப்படும். அதில் நல்லபடியாக பதில் வந்தால்தான் 2 லட்சம் ரூபாய் அடுத்தது அவர்கள் கிடைக்கும்னா 6 மாசம் கழிச்சு இந்த திட்டம் இழுத்து மூடப்படும். ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி அல்ல, இன்னும் விரிவாக்கம் செய்யப்படும். நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வெற்றி கொண்டாட்டங்கள் பற்றி? இந்த 1000 ரூபாய்ன்ற திட்டம் வந்து எல்லாருக்கும் நன்மைதான். ஆனா விடுபட்ட பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து 4.5 வருஷம் கழிச்சு தான் அவங்க வந்து கண்ணுக்கு தெரியுறாங்களா? அதை வந்து நீங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே நீங்கள் அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணியிருக்கணும். அது வந்து நீங்கள் பண்ணலை. இப்போ வந்து இன்னும் 3 மாதம் தான் இருக்குது. இந்த 3 மாதம் இருக்கும் போது இந்த உரிமை தொகை திட்டம் வந்து நாங்கள் வந்து விடுபட்டவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்றது வந்து இது எந்த வகையில் வந்து நியாயம்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்றாங்க, 16 லட்சம் பெண்கள் தான் இந்த விரிவாக்கத்தின் மூலமாக பெண்கள் பாதுகாப்புன்னு சொல்றாங்க. இந்த டைம்ல வந்து அரசு கல்லூரி மாணவி கரூர்ல வந்து பாத்தீங்கன்னா பாலியல் சீண்டலால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்ப போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இது யாருக்கா தெரியுமா? பெண்களுக்கு வந்து முழு பாதுகாப்பு இருக்குன்னு இந்த ஆட்சியில சொல்றாங்க, இருக்கரம் கொண்டு அடக்குவோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இந்த 4.5 வருஷத்துல பாலியல் வழக்குல எத்தனை பேர் வந்து எத்தனை பெண்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க? இது இன்னைக்கு இப்போ ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து பசங்க வந்து போராடிட்டு இருக்காங்க. பாலியல் சீண்டல், பேராசிரியரால் பாலியல் சீண்டல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. இது வந்து ஆட்சி, பெண்கள் பாதுகாப்பு இந்த ஆட்சியில் தான் இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ இந்த ஆட்சி வந்த உடனே பெண்கள் பாதுகாப்பு கண்டிப்பாக இருந்திருக்கணுமா இல்லையா? 100% இருந்திருக்கணும். ஆனால் இன்னைய வரையும் வந்து பாலியல் சீண்டல் இருந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயம், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் தான் வந்து இந்த ஆட்சியில் வந்து நிறைய வந்து பயன்பெற்றிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் மதுரை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மூதாட்டி கருப்பாயின்றவங்க, அவங்களுக்கு வந்து கையில் ரேகை ஒட்டலன்னு சொல்லி ரேகை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து 3 மாதமாக வந்து ரேஷன் பொருளை வந்து தராமல் அலக்கழிச்சிருக்காங்க. அந்த பாட்டி வந்து இப்போ அந்த பாட்டி மட்டும்தான், வேறு யாரும் வந்து அவங்க வீட்டில் கிடையாது. அப்போ அவங்களுக்கு வந்து 1 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பும் கொடுக்கறதுக்கு ரேகை அவசியமா? இல்ல இந்த மாதிரி இதுதான் ப்ரொசீஜர் அப்படின்னா இல்ல அப்படி இல்ல, அந்த ப்ரொசீஜரை நீங்க இந்த ப்ரொசீஜர் இப்படி இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்ன்றத வந்து அந்த பாட்டி கிட்ட சொல்லியிருக்கணுமா இல்லையா? 80 வயசு பாட்டி
எத்தனை அந்த அதாவது அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே கிடையாது, உதவி செய்யறதுக்கு யாரும் கிடையாது. அப்படின்னும் போது அந்த ரேஷன் பொருள் அவங்க கிராம நிர்வாக அலுவலரை சந்திச்சாலே வீடு தேடி ரேஷன் வரும்னு சொல்லிட்டு சொல்றீங்க. ஆனா ரேஷன் கடை தேடி போய் அந்த பாட்டிக்கு வந்து எதுவுமே வரலன்னும் போது அந்த பாட்டியோட நிலைமை என்ன? இதே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு நாள்ல வந்து அந்த பாட்டி வந்து வீடியோ போட்டாங்க. போட்ட 2 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரரை வந்து பாத்தீங்கன்னா பிரதிநிதியாக போட்டு இப்போ வந்து ரேஷன் கடையில் வந்து அவங்களுக்கு பருப்பு அரிசி எல்லாம் கொடுத்துருக்காங்க. யார் மூலயமானா தாவேகா தமிழக வெற்றி கழகம் மூலயமா தான் வந்து அந்த பாட்டிக்கு வந்து நன்மை கிடைச்சிருக்கு. அப்போ இந்த 3 மாசத்துல நீங்க ஏதாவது வந்து அந்த பாட்டிக்கு ஒரு ஐடியா சொல்லியிருக்கணும்ல, இல்லை இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் வந்து அந்த 1 கிலோ அந்த 1 கிலோ எப்படி கிடைச்சது உங்களுக்கு ரேஷன் பொருட்கள்? எந்த 3 மாசத்துக்கு அந்த பாட்டிக்கு வந்து கை வந்து அடிபட்டிருக்கு. ஸோ அடிபட்டதுனால அவங்களால வந்து கைரேகை வந்து வைக்க முடியல. அப்ப இந்த ப்ரொசீஜர் இருக்கும்போது தனிப்பட்ட பிரச்சனை இல்ல இது வந்து பெண், அப்ப அவங்க பெண்கள் இல்லையா, பெண் இல்லையா? பெண் பாதுகாப்புன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அதுவும் தான் அடங்கும். ஓகே, வரேன் மேம். நான் டாக்டர் ஷர்மிளாவோட கருத்தையும் கேட்டுட்டு நான் திரும்ப வரேன். டாக்டர் ஷர்மிளா, உங்களுடைய முதற்கட்ட பார்வை இந்த வெற்றி கொண்டாட்டம் பற்றி? ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த கதைகள் எல்லாம் கேட்கும்பொழுது ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்தது. மேடையில் 2 முக்கியமான பெண்கள் இருந்தாங்க. ஒன்று வந்து 100 வயதை கடந்த கிருஷ்ணம்மாள் அவர்கள், இன்னொன்று குழந்தை துளசிமதி. இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா திராவிட இயக்கமும் திராவிட மாடல் அரசும் கடந்து வந்த அந்த பாதையுடைய முக்கியமான மைல் ஸ்டோன்ஸ் நான் பார்க்க 100 வருஷம் இன்னைக்கு சென்டினரி கொண்டாடுது திராவிட இயக்கம். திராவிட கொள்கைகளுக்கு அரசியல் வடிவம் கொடுத்த ஒரு திராவிட மாடல் அரசு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் மட்டும் இல்லை, இங்கே அந்த மேடையில் தங்களுடைய வெற்றி கதைகளை பகிர்ந்து கொண்ட, தங்களுடைய வளர்ச்சியை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருத்தரும் வந்து இந்த திராவிட மாடல் அரசுக்கு கொடுத்த ஒரு கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டாக, ஒரு ரிப்போர்ட் கார்டாக நான் பார்க்குறேன். அந்த வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எல்லார் மனசுலையும் இடம் பிடிச்சி ஆனர்ஸோட பாஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் ஒன்று ரொம்ப அழகாக சொல்லுவார், ஒரு சமூகம் வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காங்க அப்படிங்கிறத வச்சு மதிப்பிடலான்னு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி இந்த சமூகம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றாக இருந்தது அப்படின்னு தான் பார்க்குறேன். அப்பா அப்படிங்கிற வார்த்தையை எத்தனையோ பேர் வந்து எள்ளி நகையாடுறாங்க இன்னைக்கு. ஆனால் அந்த அப்பாங்கிற வார்த்தைக்கு எந்த அளவுக்கு அன்பும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து மாண்புமிகு முதலமைச்சர் வந்து மேடையில் நிரூபிச்சிருக்கிறாரு அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஒட்டுமொத்த திராவிட மாடல் அரசுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த என்டையர் கேபினெட்டுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை நான் பதிவு செஞ்சுக்கிறேன். ஓகே மேம், நன்றி. திருமிகு ஆண்டாள் பிரியதர்ஷினி, இப்போ இந்த அரங்கிலேயே வாழ்த்து செய்திகளும் வந்திருக்கு, அதே நேரத்தில் குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த திட்டங்கள் எல்லாமே முன்னாடியே கொண்டு வந்திருக்கலாமே, இப்போ விரிவாக்கம் செய்யப்பட்டது எல்லாமே தேர்தலை ஒட்டி நடைபெறுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. 100% பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாதா? இதெல்லாமே வளர்ச்சியில தானே சேரும் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. தாவக்கையிலேருந்து பேசின அந்த சகோதரிக்கு ஒரு கேள்வி இருக்கு. 41 பேர் உயிர் போச்சு இல்லை கரூரில், அப்போ அவங்க துடிக்கலையா? அல்லது அந்த உதவி செய்த அந்த தாவேக்கா தொண்டர்கள்லாம் எங்கே போனாங்க, ரசிகர்கள்லாம் எங்கே போனாங்க? அது ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு அந்த அவர்கள் தலைவராக கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த நடிகர் கூட இன்னமும் பதிலே சொல்லலை. அதுவும் அவர் போய் அங்கே வருத்தம் தெரிவிப்பதோ துக்கம் கேட்பதோ அதை விட்டு புதியதாக ஒரு நடைமுறையை உருவாக்கினார். இதெல்லாம் என்ன விதத்தில் சேர்த்திங்கிறத முதல்ல அவங்கள சொல்லுங்க. அதை தவிர இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட போது 2023 ஆரம்பிச்சாங்க. அப்போது சில பல வழிமுறைகள் அல்லது தகுதிப்பாடுகள்னு ஒன்று வைப்பாங்கல்ல, அதைத்தான் இப்போது பீகார்லேயும் அது இருக்கு. எப்போவுமே ஒரு திட்டம் ஆரம்பிக்கிறாங்கன்னா ஊர் உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது வந்து சேர்ந்துருங்க, அப்ளை பண்ணிடுங்கன்னு சொல்லிட முடியாது. அதற்கான தகுதி யாருக்கு இருக்கிறது? இப்போ உங்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கிடைக்கிறது, எனக்கு ஒரு 1000 ரூபாய், மஞ்சுளாக்கு ஒரு 1000 ரூபாய், ஜெமிலாக்கு ஒரு 1000 ரூபாய், அவங்களுக்கு ஒரு 1000 ரூபாய்னா அதன் மதிப்பே கிடையாது. ஆனால் மூச்சடைக்கிற மாதிரியான ஒரு சுருக்கம் அல்லது மூச்சடைக்கிற மாதிரியான ஒரு பொருளாதார இறுக்கம், இந்த கையில் ரூபாய் இல்லையா, 1000 ரூபாய் இருந்தால் நாளைக்கு நான் காப்பாற்றிடுவேனே என் குடும்பத்தை அப்படிங்கிற ஒரு பரிதவிப்பு, இது மாதிரி இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் இதோட அருமை தெரியும். யாருக்கு தேவை அதுதானே மிக முக்கியம். நம்ம கிட்ட அந்த 1000 ரூபாயை கொடுத்தா நான் ஒரு நெயில் பாலிஷ் வாங்கலாம், ஒரு லிப்ஸ்டிக் வாங்கலாம், ஒரு செருப்பு வாங்கலாம். ஆனால் அவர்கள் உயிர் காக்கும் மருந்துகளை வாங்கிறார்கள், உயிர் காக்கின்ற உணவை வாங்குகிறார்கள், மானம் காக்கின்ற உடையை வாங்குகிறார்கள், அல்லது தாங்கள் கனவு கண்ட தன்னுடைய மகளுக்காக கனவு கண்ட ஏதோ ஒரு புத்தகத்தை வாங்கி கொடுக்கலாம். அதனால் அந்த 1000 ரூபாயை கொச்சைப்படுத்த வேண்டாம்.
அதான் மொத்தமா அது அவங்களுடைய விருப்பம். அவங்க எது அவங்களோட விருப்பம்னால அதை வந்து அவங்க பயன்படுத்திப்பாங்க. அந்த விருப்பம்னால அவங்க போய் செருப்போ நெயில் பாலிஷோ இல்ல லிப்ஸ்டிக்கோ அது வாங்கினா கூட அது அவங்களுடைய விருப்பம். அவர்களுடைய சுய தேவையை இவ்வளவு நாள் கனவா நினைச்சிருந்தாங்கல்ல, அந்த கனவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக ஒரு வாய்ப்பை நம்முடைய முதல்வர் கொடுக்கிறார். அதை தவிர நம்முடைய முதல்வர் சொன்ன வாக்கியம், அவர் சொன்ன அந்த பிரகடனம் ரொம்ப முக்கியமா. இந்த 1000 ரூபாய் யாருக்காகனா, தினசரி போய் பிளாட்ஃபார்ம்ல உட்கார்ந்து காய் விற்கிற அந்த பெண்கள், பூ விற்கிற அந்த பெண்கள், கடலுக்கு போய் மீன் எடுத்துட்டு வந்து மீன் மார்க்கெட்ல வித்தாதான் எனக்கு வீட்டுல அடுப்பெரியும்ங்கிற அந்த சூழல்ல இருக்கக்கூடிய பெண்கள், அல்லது உடம்பு சரியில்லை, உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி வலிக்குது, மாதாந்திர வலி இருக்கு, ஆனாலும் நான் வேலைக்கு போனாதான் அந்த வீட்டம்மா எனக்கு சம்பளம் கொடுப்பாங்க, அப்படியாக இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் ஆசுவாசம் கொள்வதற்காக இந்த 1000 ரூபாய் என்று சொல்லி இருக்கிறார். எப்படிப்பட்ட ஒரு கனிவு பாருங்க. ஒரு பெண் முதல்வராக இருந்தும் கூட இப்படிப்பட்ட கனிவை தமிழ்நாடு அனுபவிக்கவே இல்லை. ஆனால் நம்முடைய முதல்வர் தாயுமானவராக இருந்து இப்படிப்பட்ட செயலை செய்கிறார் அப்படிங்கிறது, அர்த்தநாரீஸ்வரராக இருந்து பெண்ணின் உணர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறார். அதனால முதல்லயே ஏன் எல்லாருக்கும் கொடுக்கல அப்படின்னா, இவர்களுடைய தலைவர்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, அவர் சொல்லியிருக்காரு எல்லாருக்கும் பைக் உண்டு, எல்லாருக்கும் கார் உண்டு, எல்லாருக்கும் வீடு உண்டுன்னு. அப்படியே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 8 கோடி மக்களுக்கும் அவங்க கொடுத்துருவாங்களா? அப்படி கொடுத்தால் அது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். பொருளாதாரத்தை மேன்மையாக நிர்வாகம் செய்ய தெரியாத அடிமுட்டாள்தனம் அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லுங்க. அதனால எந்த ஒரு திட்டமும் யாருக்கு தேவையோ அவர்களுக்கு தான் சென்று சேர வேண்டுமே தவிர, நான் எல்லாருக்கும் அள்ளி கொடுக்குற வள்ளல் இல்லை. நீங்க முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். அது சமூக நீதியாக இருக்காது. அது மிக முக்கியமான வார்த்தை. அதுதான் நம்ம செய்கிற ஒரு திட்டம் என்பது சமூக நீதியோடு இருக்க வேண்டும். அதுதானே மிக முக்கியம். இல்ல நம்ம மேல்தட்டில் ஜிகினா வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண்களுக்கு இந்த 1000 ரூபாய் தேவை இல்லை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, மற்ற திட்டங்கள் குறித்தும் நம்ம விவாதிக்க வேண்டியது. அதுக்கு ஒன்னே நான் சொல்லிடுறேன். இவங்க சொல்றாங்கல்ல, ஏன் முதல்லயே சொல்லலன்னு. இதை இன்னைக்கு ஆரம்பிக்கல, 2023 நம்முடைய முதல்வர் ஆரம்பிக்கல. இதற்கான விதை நீதி கட்சியிலேயே போடப்பட்டதுமா. இந்தியாவிலேயே முதல் முறையாக பிரிட்டிஷ் இந்தியாலே ரைட் டு ஓட் என்கின்ற ஒன்றை 1921 நீதி கட்சி தான் நம்முடைய தமிழ்நாட்டில் உருவாக்கியது, மெட்ராஸ் பிரசிடென்சியில். அப்போ இந்தியாவுக்கே முன்னோடியாக இருந்தது நீதி கட்சியின் ஆட்சி. அதை தவிர பெண்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல மெம்பர் ஆகக்கூடிய உரிமையை பெற்றுக் கொடுத்தது நீதி கட்சி. அதனுடைய நீட்சியாகத்தான் இத்தனை பெண்கள் மேடை ஏறி நிற்கிறார்கள், அரசியலில் பயணிக்கிறார்கள் புரிஞ்சுக்கோங்க. தேர்தலில் போட்டியிடுவதற்கு பெண்களுக்கு உரிமையை பெற்றுக் கொடுத்தது நீதி கட்சி. வாரிசு உரிமை, விவாகரத்து உரிமை, அதை தவிர கருத்தடை உரிமை, உலகமே ஸ்தம்பிச்சு போயிடும் இந்த வார்த்தையை கேட்டா. ஆனால் நீதி கட்சி யோசிச்சது. அதனுடைய நீட்சியாக 1929 செங்கல்பட்டில் சுயமரியாதை பெண்கள் மாநாடு நடந்ததில்ல. இன்னைக்கு வெல்லும் தமிழ் பெண்களோட இந்த நிகழ்வை பார்த்தால் எனக்கு செங்கல்பட்டில் 1929 நடந்த அந்த சுயமரியாதை பெண்களின் மாநாடாகத்தான் தெரிந்தது. ஒருவேளை இப்படி வேணா எடுத்துக்கலாம். 2029 அந்த சுயமரியாதை மாநாட்டின் 100ஆண்டை நாம் கொண்டாடுவோம். அதற்கான முன்னோட்டத்தை இன்றைக்கு முதல்வர் ஆரம்பித்து விட்டார். அதனால் அவருக்கு நம்முடைய பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். திருமிகு ஜமீலா, இந்த 50 ஆண்டு காலம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட வளர்ச்சியில மிக முக்கியமான ஒரு காலகட்டமாக இருக்கு. மதிய உணவுன்னு ஒன்று கொண்டு வரப்படும். அடுத்ததா வர்றவர் ஒரு சத்துணவு திட்டமாக மாற்றுவார். அது காலை உணவு திட்டம் அப்படின்னு ஒவ்வொன்றுக்குமே ரீடிஃபைன் பண்ணப்படுதே வருது. 2 கட்சிகளுக்குமே சிந்தனை இருக்கு, கொள்கை இருக்கு, அதோடைய செயல் வடிவம் தான் திட்டமாக உருப்பெறுது. இது வெறுமனே விளம்பரம் இல்லாட்டி ஓட்டுக்காக செய்கிறாங்க அப்படின்னு சுருக்கிட முடியுமா? இல்லை, அது எதனால சொல்ல வரோம் அப்படின்னா, இப்போ மேடம் கூட சொன்னாங்க, பீகாரை தொடர்பு படுத்தி பேசுகிறாங்க. 10,000 ரூபாய் பீகாரில் கொடுத்தாங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க? இப்போ கரெக்டாக எலெக்ஷனுக்கு தானே 1000 ரூபாய் போடுறீங்க. 2023 1000 ரூபாய் கொடுத்தீங்க. மேடம் இன்னொன்று சொன்னாங்க, அதுக்கு எனக்கு விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும். 2023 எந்த தேர்தலும் இல்லை. என்ன நடந்துச்சுன்னா 24 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி 5 மாசத்துக்கு முன்னாடி கொடுக்குறீங்க. அதனால நான் சொல்றேன். நான் அதே மாதிரி இப்ப 5 மாசத்துக்கு முன்னாடி இதை அனௌன்ஸ் பண்றீங்க. அதாவது எல்லாருக்கும் கொடுக்கணும்னா முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் அப்படின்னு சொல்றாங்க. மேடம் அது எனக்கு புரியல, கொஞ்சம் திருப்பி சொல்லுங்களேன். எதை சொல்றீங்க? எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னா அது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம் அப்படின்றீங்க.
எதை சொன்னீங்கன்னு எனக்கு புரியல. அந்த உதவித்தொகை தேவையில்லாதவர்களுக்கும் அள்ளி கொடுப்பதா? அந்த பொண்ணு கேட்டாங்க யாருக்குனாலும் கொடுக்கலாம் அப்படின்றது. அவங்க இல்ல அது நான் விளக்குறேன். ரைட். அது நான் விளக்குறேன். ஒரு நிமிஷம் நான் விளக்குறேன். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சமூக பொருளாதார அந்தஸ்துல இருப்பாங்க. இப்போ பெண்கள் பாதுகாப்பு பெண்களுக்கு 1000 ரூபாய் அனைவரும் பேச வேணாம். ஜமீலா உட்கார்ந்து தரேன். இல்ல இல்ல கொஞ்சம் இருங்க. பைக் கார் வீடு எல்லாரும் பேசினா கேட்காது. எல்லாரும் பேசினா கேட்காது. ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஹோல்ட் ஆன் ஹோல்ட் ஆன். ரேஷன் கார்டை பத்தி நான் பேசுறேன். ஒரு நிமிஷம் இருங்க. ரேஷன் கார்டை பத்தி தான் ஒரு நிமிஷம் இருங்கம்மா. அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு நிமிஷம் இருங்க. அதாவது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது என்ன? அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் குடும்ப பெண்களுக்கும் ஒரு நிமிஷம் இருங்கம்மா. ஒரு நிமிஷம் பேச வேணாம். அப்புறம் பேசுறேன் மறுபடியும். அதாவது அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சொன்னீங்களா? தேர்தல் அறிக்கையில் நாங்க சொன்னோமா நீங்க சொன்னீங்களா? சொல்லப்பட்டதா இல்லையா? அதுக்கு பதில் இருக்கா? 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னீங்கல்ல, எப்ப கொடுத்தீங்க? எத்தனை பேருக்கு கொடுத்தீங்க? இப்ப நீங்க இதுல பெருமை பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஆட்சிக்கு வந்து 28 மாசத்துக்கு அப்புறம் கொடுத்தீங்க. எத்தனை முறை சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து குரல் கொடுத்தார். நீங்க சொன்னீங்களே, செஞ்சீங்களா? ஏன் செய்யல? பெண்களை ஏன் வஞ்சிக்கிறீங்க, ஏன் ஏமாத்துறீங்கன்னு சொல்லி பல முறை சட்டமன்றத்தில் அவர் பேசினார், பொது மேடைகளில் பேசினார். அதுக்கப்புறம் தான் நீங்க கொடுத்தீங்க. 28 மாசம் வஞ்சிச்சீங்க. அப்ப ஒரு பெண்ணுக்கு 1000 ரூபாய் கணக்கு போட்டீங்கன்னா 28,000 ரூபாய் அதுல லாஸ். எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதனால கொடுத்தாங்களா இல்ல தேர்தலுக்காக கொடுத்தாங்களா? எதிர்க்கட்சி தலைவர் சொல்றதுனாலயும் கொடுக்குறீங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கணும் தெரியுமா? இப்ப கூட 30 லட்சம் பேர்கிட்ட நீங்க வந்து மனு வாங்குனீங்க கொடுக்கலன்னு சொல்லிட்டு. 30 லட்சம் பேர்கிட்ட வாங்கிட்டு இப்ப கொடுத்தது 16,94,000 பேர் சொல்றீங்க. கிட்டத்தட்ட 17 லட்சம் பேருக்கு தான் இப்பவும் கொடுத்திருக்கீங்க. மறுபடியும் தகுதி நீக்கம் செய்றீங்க. எதை தகுதின்னு சொல்றீங்க, எதை ஏன் நீக்குறீங்க? இதேதான் இப்ப உங்களோட அதிமுக ஆட்சி காலத்துல இருசக்கர வாகனம் திட்டம் அது எல்லாரையும் போய் சேர்ந்துருச்சா? எல்லா பெண்களையும் போய் சேர்ந்துருச்சா? எல்லாருக்கும் கொடுத்தோம். அப்படி சொல்லல. அப்ளை பண்ணாம பண்ணி கிடைக்காதவங்க அந்த தேர்தல் நேரத்துல பல குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. உங்கள மாதிரி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் நாங்க விளம்பரப்படுத்தல. நீங்க பண்ண விளம்பரம் அது. அதனால நாங்க கேக்குறோம், நீங்க ஏன் சொன்னீங்க, ஏன் செய்யல? அவ்வளவுதான். இவ்வளவுதான் என்னோட கேள்வி. சிம்பிள் क्वेश्चन. செய்யல. அப்ப எல்லாரும் இல்ல மேடமோட வெர்ஷன்ல சொல்லணும்னா எல்லாருக்கும் கொடுக்கணும்னா அது முட்டாள்தனத்தின் உச்சகட்டம். உங்க ஆட்சியே நீங்க சொல்லிக்கோங்க முட்டாள்தனத்தின் உச்சகட்டம்னு. தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டது தவறு. அப்ப பெண்களை நீங்க ஏமாத்துறீங்க. நாங்க என்ன சொல்றோம்? பெண்களுக்காக தான் கேக்குறோம், எங்களுக்காக கேட்கல, பெண்களுக்காக கேக்குறோம். 2,44,00,000 ரேஷன் அட்டை இருக்கா? அத்தனை பேருக்கு கொடுத்திருக்கணும்ல. நீங்க இப்ப எத்தனை பேர் கொடுத்திருக்கீங்க? 1,30,00,000 பெண்கள் இதன் மூலமாக பயன்பெறாங்க. மீதி 1 கோடி பேரை நீங்க விட்டுட்டீங்க. ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் இல்ல. நீங்க இந்த பாயிண்ட்க்கு பதில் சொல்லி நீங்க போலாம் நினைக்கிறேன். ஓட்டு வாங்கும்போது தகுதி பத்தி பேசப்பட்டதா? இல்ல சமூக ஓட்டு வாங்கும்போது பொருளாதார ரீதியா நிறைய வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? அப்போ ஒரு கார் இருக்கிற வீடும் ஒரு மெத்தை வீடும் இல்லாட்டி ஒரு கூரை வீடு நீங்க எப்படி சமப்படுத்த முடியும்? Absolutely you are right. அதுதான் சொல்றாரு. இன்னைக்கு பாயிண்ட் என்ன சொல்றாருன்னா இது மேலும் உயரும், எல்லாருக்கும் விரிவாக்கம் செய்யப்படும் சொல்லப்படுது இல்லையா? 4 மாசத்துல ஆட்சி விட்டு போக போறீங்க. என்னைக்கு? அதாவது கார் இருக்கிறவங்களுக்கு கொடுக்க கூடாது, ரைட்? நான் ஒத்துக்கிறேன். வீடு இருக்கிறவங்க கொடுக்க கூடாது. யாருக்கு நீடோ அவங்களுக்கு கொடுத்து அப்புறம் விரிவாக்கம் செய்யப்படும். அந்த நீடு அத வந்து ஏன் நீங்க தேர்தல் அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடல? எல்லாருக்கும்னு சொல்லி தானே ஓட்டு வாங்குனீங்க. அப்ப ஏன் கொடுக்கல? இப்ப 55 மாசம் கொடுக்காம இன்னைக்கு கொஞ்சம் பேர் கொடுக்குறீங்கல்ல, அப்ப அவங்களுக்கு அரியர் போட்டு கொடுப்பீங்களா? ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் வச்சு 55,000 ரூபாய் கொடுக்க ரெடியா இருக்கா இந்த அரசு? அப்படி கொடுங்க, பாராட்டலாம். அதாவது என்ன கேக்குறோம்னா நீங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. இப்போ தேர்தல் நேரத்தில் மிகச்சரியாக 4 மாசத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பேர் விடுபட்ட பேருக்கும் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க தேர்தலுக்கானது, வாக்குகளுக்கானது. அதைத்தான் நாங்க குறிப்பிட விரும்புறோம். சரி, ஓகே. நான் பதில் சொல்லிடுறேன். சுருக்கமா முடிங்க, நான் அடுத்தவங்க. இல்ல 28 மாசம் கழிச்சு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு கேக்குறாங்க. 28 மாசம் நாங்க என்ன பண்ணோம்னா 10 ஆண்டுகள்ல அதிமுக குழி தோண்டி புதைச்சிட்டு போயிருந்தது இல்ல தமிழ்நாட்டை. பொருளாதாரத்துல என்ன பண்ணீங்க? கொஞ்சம் பேச விடுங்க. கொஞ்சம் சொல்லுங்க. அந்த பாயிண்ட்காக நான் சொல்றேன். அவங்க பேசும்போது இல்ல நீங்க அதிமுக குழி தோண்டி புதைச்சிச்சீங்கல்ல. அவங்க பேசும்போது அமைதியா இருங்க. என்ன கடன் இருந்தது, என்ன நலத்திட்டங்கள் இருந்தது, இப்ப வந்த கடனுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்க. அதையும் சேர்த்து சொல்லுங்க.
அவங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன், கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. அதனால 28 மாசம் குழி தோண்டி புதைத்த அந்த தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய தலைவருக்கு, நம்முடைய முதல்வருக்கு இருந்தது. அது தவிர கொரோனா காலத்துல அம்போன்னு விட்டுட்டாங்க. இவங்களால நமக்கான மருந்துகளையும் கொண்டு வர முடியல, அந்த வேக்சினேஷன் அதையும் கொண்டு வர முடியல, மத்திய அரசோட இவங்க போராடி கொண்டு வரதுக்கு தயாராக இல்லை. அதையெல்லாம் செய்தது அந்த காலகட்டம் தான் அப்படிங்கறத நினைவில் வச்சுக்கோங்க. அதனால 28 மாசம் ஆச்சு. அதை தவிர இல்ல இந்த ஸ்கீம்லயே ஏன் எல்லாரும் கொரோனா அப்புறம் லாக்டவுன்ல வந்தது. ஆமா நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேரம் கொடுங்க. இந்த ஸ்கீம்லயே ஒண்ணு சொல்லிடுறேன். மீதி பென்ஷன் ஸ்கீம் எல்லாம் இருக்குல்ல, விடோ பென்ஷன் ஸ்கீம் இருக்கு, ஓல்டேஜ் பென்ஷன் ஸ்கீம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு இதுல பயன்பெறும் போது திரும்பவும் இந்த மாதிரி இந்த ஸ்கீம்ல வாங்க முடியாதுன்றது ஒரு தகுதிப்பாடுதான். அதை ஞாபகத்துல வச்சுக்க சொல்லுங்க. பதிலளிக்க விரும்புறீங்களா? ஆமா, கண்டிப்பா. இப்போ இந்த பெண்கள் விஷயத்தை பேசும்போது கரூர் இஷ்யூ பத்தி எதுக்கு அவங்க வந்து பேசுறாங்க? கரூர் இஷ்யூ வந்து பாத்தீங்கன்னா இப்ப சிபிஐ விசாரணை போயிட்டு இருக்கு. அப்படின்னும் போது அந்த விஷயத்தை வந்து இப்ப பேச வேண்டிய அவசியம் என்ன? இப்ப அதை பத்தி பேசினா இல்ல, அது கரூர் இஷ்யூ பத்தி பேசுறாரா? எப்ப பேசினாரு? புதுச்சேரியில புது பாதுகாப்பு பத்தி தான் பேசினாரு ஒழிய கரூர் இஷ்யூ விசாரணை போறப்போ எப்படி பேசுவீங்க? இப்ப அது இதே நாங்க பேசினதுக்கு வந்து பிடிச்சி எல்லாரையும், அதாவது உயர் நீதிமன்றத்துல வந்து தீர்ப்பு கொடுத்த நீதிபதியை பத்தி பேசினதுக்கு எல்லாரையும் பிடிச்சி உள்ள வச்சு பேசுறது வேறங்க. அப்படி இல்லைங்க. கரூர் இஷ்யூ இப்ப பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது கரூர் இஷ்யூ பத்தி எதுக்கு பேசுறீங்க? இப்ப இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்கு, உச்ச நீதிமன்றத்துல இருந்து தீர்ப்பு வந்திருக்கு. உயர் நீதிமன்றத்தை விசாரிச்சதுல வந்து எங்களுக்கு வந்து முரண்பாடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வந்திருக்கு. இன்னும் வந்து முழுசா முடியல. அது வந்து ஃபுல்லா தீர்ப்பு வரட்டும், அதுக்கப்புறம் பேசலாம். இப்ப இன்னொன்னு சொன்னாங்க, இலவசம் சொல்லி காரு பைக்குன்னு சொல்லி உங்க தலைவர் மாதிரி நாங்க வந்து சொல்லல அப்படின்னு அவர் எங்கேயாவது வந்து இலவசம் சொல்லி எங்கேயாவது சொன்னாரா? அதாவது உங்களோட பொருளாதாரத்தை நான் வந்து உயர்த்துவேன், உங்களால, அதாவது ஒரு வீட்லயும் வந்து பைக் இருக்கும், இலவசம் சொல்லல, பைக் வந்து எல்லா வீட்லயும் இருக்கணும். ஆனா அதாவது கார் வந்து எல்லா வீட்லயும் இருக்கணும், ஆனா பைக் நிச்சயம். அது எதுக்காகனா உங்களோட பொருளாதாரத்தை நான் வந்து உயர்த்துவேன், அதாவது உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே பூர்த்தி செய்யற அளவுக்கு வந்து நான் பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை வந்து நீங்க எப்படி இலவசம் சொல்வீங்க? இலவசம் அவர் சொன்னாரா? இல்ல, அவங்களுமே சொல்லல. இல்ல, இப்ப அவங்க சொன்னாங்க, அதாவது 1000 மக்கள் நல திட்டம்ங்கிறது வேற. திட்டம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா, திட்டம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இலவசமா கொடுக்குறேன், எல்லாரும் வந்து ரேஷன் கார்டு வச்சிருக்கவங்க எல்லாருமே வந்து இலவசமா வந்து பைக்கு கார் கொடுக்குறேன் நான் சொல்ல கிடையாது. உங்க பொருளாதாரத்தை நான் உயர்த்துவேன், உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்களே வந்து காசு கொடுத்து நீங்களே வாங்கிக்கலாம். யாரும் வந்து நீங்க வந்து இலவசமா வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை நான் உயர்த்தி தரதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கனோ அதை வந்து நான் உங்களுக்கு செயல்படுத்துவேன் தான் சொல்லியிருக்காரு ஒழிய நான் வந்து இதை இலவசமா தருவேன் அதை இலவசமா தருவேன் அவர் எங்கேயுமே இலவசத்தை பத்தி பேசவே கிடையாது. அதை வந்து இலவசம் நீங்க வந்து அதை வந்து நீங்க அதில் சேர்க்க வேணாம். இலவசம் பத்தி பொருளாதாரத்தை உயர்த்துவேன், மக்கள் வந்து அவங்களோட நிலையை அவங்களே வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? அப்படி அவர் வந்து அறிக்கை, தேர்தல் அறிக்கையில அவர் சொல்லுவாரு. அப்ப சொல்லுவார், அப்பதான் சொல்ல முடியும். இப்ப சொல்லி என்ன பண்ண முடியும்? தேர்தல் அறிக்கையில தான் நான் இதை பண்ண போறேன், எனக்கு வந்து இது இதெல்லாம் மிஸ் ஆயிருக்கு, நான் வந்து நான் வந்தேன்னா இந்த திட்டத்தெல்லாம் நிறைவேற்றுவேன்னு சொல்லிட்டு நிறைவேற்றோம். ஆனா இலவசம் பத்தி அவர் சொல்லல. சரி, அப்ப ஒரே ஒரு கேள்வி, அப்ப இவங்களோட திட்டங்கள் எல்லாமே தேர்தலை நோக்கிதான், தேர்தல் வாக்கை நோக்கிதான்ங்கறத அவங்களே சொல்றாங்க பாருங்க. நீங்க தேர்தல் அறிக்கை சொன்னீங்க 1000 ரூபாய் நீங்க இலவசம் சொன்னீங்க, அப்ப எப்ப சொன்னீங்க? தேர்தல் அறிக்கையில தான சொன்னீங்க. இல்லையே, தேர்தல் அறிக்கையில தான் வந்து தேர்தல் அறிக்கையில சொல்லல. தேர்தல் அறிக்கையில சொல்லல. நீங்க வந்து தகுதி வாய்ந்தவர்களுக்கு தகுதி வாய்ந்தவர்களுக்கு 1000 ரூபாய் சொன்னீங்களா? தேர்தல் திட்டமோ ஒரு கட்சியோட திட்டமோ ஒரு பொருளாதார திட்டமோ வந்து தேர்தலை ஒட்டி தான் இருக்கணும்னு அவசியம் இல்ல. காலை உணவு திட்டம் இருக்கு இல்லையா? காலை உணவு திட்டம் வந்து உங்க பொருளாதாரத்துக்கு கேளுங்க, நான் சொல்றது முழுசா கேளுங்க. 1 செகண்ட் கேளுங்க. பொருளாதாரத்துக்கு என்ன வழியோ அந்த அறிக்கையில 1 செகண்ட் கேளுங்க ப்ளீஸ். இல்ல, நான் இப்ப நான் நான் பேசுறது வந்து தப்பாயிடும். ஓகேவா? நான் முழுமையா கேட்க தான் போறேன். எல்லாமே வந்து ஏன் தேர்தலை ஒட்டியே திட்டமிடப்படுது? காலை உணவு திட்டம் அப்படிங்கிறது தேர்தலை ஒட்டி அறிவிக்கப்படல, திடீர்னு அறிவிச்சதுதான். அதன் மூலமாக அவ்வளவு அரசு மற்றும் மற்ற பள்ளிகளை சார்ந்த மாணவிகள் பயன்பெறாங்க. எல்லாமே தேர்தல் அறிக்கையில இது மட்டும் தான் வரும் நாங்க சொல்லவே இல்லையே, இதுவும் இருக்குன்னு தான் சொல்றோம். ஓகேங்களா? ட்ரைலர் வேணுங்க, முழு வந்து அறிக்கையும் வந்து அவர் இன்னும் 2 மாசம் தானே வெயிட் பண்ணுங்க சொல்லுவார் அவரு. ஓகே,
அப்ப முற்ற முழுக்க தேர்தலை ஒட்டி தேர்தல் வாக்கை ஒட்டி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கங்கறத டாக்டர் ஷர்மிளா, இப்போ இந்த பெண்களை மையப்படுத்தி இந்த தேர்தலை மையப்படுத்தி இந்த திட்டங்கள் முன்வைக்கப்படுது அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டாலுமே இப்போ ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி காலத்துல அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட பெண்களோட ஓட் பேங்க் அப்படிங்கிறது இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிவு வந்தப்போ வந்து அது டீகோட் பண்ணுறப்போ நிறைய பேர் பெண்களோட வாக்குகள் எவ்வாறாக திமுக பக்கம் நகர்ந்திருக்கு அப்படின்னு நாளிதழ்கள் எழுதுனதெல்லாம் பார்த்தோம். இப்போ இந்த தேர்தலை மையப்படுத்தி நடக்கிறப்போ ஓட் பேங்க் ஷிஃப்டிங் இதுக்குள்ள நடக்குதா? தேர்தலை மையப்படுத்தி மட்டுமே இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப அபத்தமாக இருக்குது. இதே ஸ்கீமை வந்து பாஜக மகாராஷ்டிரா மாநிலத்திலையும் மத்திய பிரதேஷ்லையும் அவசரமாக தேர்தலுக்கு முன்னால் ஒரு ஓட் பேங்கை ஒரு டார்கெட் பண்ணி அவங்க நடைமுறைப்படுத்தினாங்க. அதற்கப்புறம் அதில் வந்து எந்த அளவுக்கு முறைகேடு நடந்தது, அரசாங்கத்துக்கு எவ்வளோ வந்து ரெவென்யூ லாஸ் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ பேருக்கு வந்து அந்த ஸ்கீமை ரிஜெக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் இங்கே இந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக வந்து அவங்க வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு ஸ்கீமை பற்றியும் சொல்கிறேன், நிறைய பேர் பேசாத ஒரு ஸ்கீம் நான் சொல்கிறேன். கடந்த பட்ஜெட் செஷனில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் HPV வேக்சினை பற்றி பேசுனாங்க. அதாவது இந்தியாவிலேயே அதிகமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் வருது, அதிகமாக இருக்கு. அப்போ அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா 9லேருந்து 14 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய சிறுமிகளுக்கு வேக்சின் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. பாஜக நிறைய திட்டங்களை வாயால பேசுவாங்களே தவிர அதை நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. ஆனா அதை முதல் முறையாக நடைமுறைப்படுத்தினது தமிழ்நாடு. அடுத்த சட்டமன்ற இதுலயே செஷன்லயே வந்து முதலமைச்சர் அதுக்காக நிதி ஒதுக்கி இங்க இருக்கக்கூடிய 9லேருந்து 14 வயசு பெண்கள் எல்லாருக்கும் இலவசமாக இந்த வேக்சினை போடணும் அப்படின்னு அறிவிச்சு அதை நடைமுறைப்படுத்தினார். 9லேருந்து 14 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ஓட்டு போட போறாங்களா? அப்போ இவர்கள் காலை உணவு திட்டம்னு குழந்தைங்களுக்கு கொண்டு வரீங்க, இதனால கல்வித்திறன் மேம்பட்டிருக்கு, இடைநிற்றல் குறைஞ்சிருக்கு, அவங்களுடைய கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. இதெல்லாம் வந்து தேர்தலை மையப்படுத்தி கொண்டு வந்த ஒரு திட்டமா? அப்போ ஒரு குழந்தைங்களுக்கு 5 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வரும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு ஸ்கீமை கொண்டு வரார். ஸோ எல்லாமே வந்து எந்த ஒரு ஸ்கீமா இருந்தாலும் அது வெல்ஃபேர் ஸ்கீமா பாப்புலர் ஸ்கீமா அப்படிங்கிறத நீங்க எப்படி நடைமுறைப்படுத்துறாங்க அப்படிங்கிறத வச்சுதான் பார்க்கணும். இன்னொரு விஷயம், ஜமிலா மேடம் பேசும்பொழுது ரொம்ப இதை வந்து ஒரு டிராமா அப்படின்னு சொல்லி கொச்சைப்படுத்தி பேசினாங்க. இந்த வளர்ச்சியில டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் டாக்டர் ஜெயலலிதா அவர்களுக்கும் பங்கு இருக்கு அப்படிங்கறத யாருமே மறுக்கல. அப்ப இதை நீங்க கொச்சைப்படுத்துறது மூலமா உங்க கட்சி தலைவரே கொச்சைப்படுத்துறீங்க அப்படிங்கறத கொஞ்சம் தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கிட்டு பேசினா நல்லா இருக்கும். அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பை பத்தி பேசும்போது எதுக்கு கரூரை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. சரி, ஆண்டாள் மேடம் திமுகவை சேர்ந்தவங்க, அவங்க பேசக்கூடாது. நான் பொது ஜனத்துல ஒருத்தர் தானே, நான் கேட்கிறேன், கரூர்ல அதிகம் மரணித்தவர்கள் பெண்கள் குழந்தைகள். அவங்க உங்க கூட்டத்துல உங்க தலைவரை பாக்குறதுக்கு தான் வந்தாங்க. அவங்களுடைய அடிப்படை வசதிகளுக்கு என்ன தயார்படுத்தினீங்க நீங்க? குறைஞ்சபட்சம் அதுக்கான மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி கூட உங்க தலைவர் எடுத்துக்கல. அப்புறம் உங்களுக்கெல்லாம் பெண்களுடைய பாதுகாப்பை பத்தி பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்கு? நம்பர் 1. அதே மாதிரி ஜமிலா மேடம் பேசும்பொழுதும் பெண்களுடைய பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுனீங்க. பஸ்ஸுக்குள்ள வச்சு 3 பெண்களை எரிச்சவங்க, சரினா ஆசிட் வீசினது, இப்படி எத்தனையோ பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, திருநெல்வேலி காசி வழக்கு, இதெல்லாம் எஃப்ஐஆர் ஃபைல் பண்றதுக்கே நீங்க மாசக்கணக்கில் எடுத்துக்கிட்டீங்க. இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு சம்பவம் நடந்தது. யார் அந்த சார்ந்த அரசியல் அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். 3 மாசத்துல வழக்க நடத்தி முடிச்சு சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அப்போ உங்களுக்கு எல்லாம் பெண்களுடைய பாதுகாப்பு பத்தி எப்படி பேசுறீங்க? அப்புறம் லோனை பத்தி பேசினாங்க மேடம். தரவுகள் கேட்டாங்க, தரவுகள் கேட்டவங்களுக்கு தரவுகளோட தான் பதில் சொல்லணும். அதிமுக ஆட்சி காலத்துல 2011 கலைஞர் அவர்கள் ஜெயலலிதா மேடம் கிட்ட இந்த ஆட்சியை ஒப்படைக்கும் பொழுது தமிழ்நாட்டுடைய கடன் மொத்தம் 91,050 கோடியாக இருந்தது. அது வந்து 2014 எவ்வளவு இருந்தது தெரியுமா? ஜெயலலிதா மேடம் உடைய ஃபர்ஸ்ட் பீரியட் ஆட்சி முடியும் போது அது வந்து கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேல போயிடுச்சு. அதுக்கப்புறம் 2014 எடப்பாடி ஆட்சிக்கு வரும்போது 2.1 லட்சம் கோடியாக இருந்தது. எடப்பாடி அவர்களுடைய ஆட்சியில கிட்டத்தட்ட 128% அதிகரிச்சு 4.8 லட்சம் கோடியாக மாறிச்சு. கடன் வாங்குறது எல்லா அரசும் வாங்கும், ஆனா அந்த கடனை எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கறது நீங்க அதிமுக ஆட்சி காலத்துல என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்? நான் பேசி முடிச்சிடுறேன் மேடம், நடுவே பேசாதீங்க. மரியாதை நிமித்தமான நீங்க பேசும்போது நான் குடிக்கல, அதனால நான் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லுங்க.
நீங்க வாங்கின கடனுக்கு என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொண்டு வந்தீங்க, என்ன ரெவென்யூ ஜெனரேஷன் நீங்க கொண்டு வந்திருக்கீங்க, மக்களுடைய வாழ்வாதாரத்தை எந்த அளவுல மேம்படுத்திருக்கீங்க. இன்னைக்கு திமுக கடன் வாங்குது அப்படின்னு சொல்றீங்க. இன்னைக்கு திமுக அரசு வாங்கி இருக்கக்கூடிய கடன் ஜிஎஸ்டிபி வர்சஸ் டெட் ரேஷியோல நீங்க பாத்தீங்கன்னா ஒன்றிய அரசு சொல்லக்கூடிய எஃப்ஆர்பிஎம் லிமிடேஷன்ஸ்குள்ள தான் அவங்க கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு செலவு பண்றாங்க, கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க, ஹியூமன் கேபிட்டல்ல இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதனுடைய ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இன்னைக்கு மேடையில நீங்க பார்க்கக்கூடிய அந்த பெண்கள் அவங்களுடைய கதையா சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு அதிமுகவுக்கு முதல்ல தகுதியே கிடையாது. சரி, நீங்க கூட்டணியில இருக்கக்கூடிய பாஜகவுடைய லட்சணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 ஆண்டுல காங்கிரஸ் ஆட்சி காலத்துல 55 லட்சம் கோடியாக இருந்த கடனை 4 மடங்கு அதிகரிச்சு 200 கோடியா கொண்டு வந்து நிறுத்திருக்கீங்க. இந்த 200 கோடிக்கு பாஜக கடந்த 11 வருஷத்துல என்ன பண்ணி இருக்கு அப்படிங்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஒரு பதில் இருக்கா? அதனால இந்த மாதிரி பேசுறது இன்னைக்கு வந்து தமிழ்நாடுடைய பர் கேபிட்டா இன்கம் நேஷனல் ஆவரேஜை விட அதிகமா இருக்கு. எக்கனாமிக் growth பாத்தீங்கன்னா 14 வருஷத்துக்கு அப்புறம் கலைஞர் அவர்களுடைய ஆட்சிக்கு அப்புறம் இன்னைக்கு மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில 2 இலக்க பொருளாதார வளர்ச்சியை நம்ம தொட்டிருக்கோம். இன்னைக்கு வந்த செய்தி ஜிஎஸ்டிபி 16% உயர்ந்திருக்கு. அதிமுக ஆட்சி காலத்துல 2020 16 லட்சம் கோடியா இருந்தது, இன்னைக்கு 31 லட்சம் கோடியாக இருக்கு. கடன் வாங்கினாலும் அதை திருப்பி செலுத்தக்கூடிய சக்தி இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சிட்டிசனுடைய தலைமையில இருக்கக்கூடிய அந்த கடன் சுமை குறைவா தான் இருக்கு. அப்ப நியாயமா நீங்க கடனை பத்தி கேட்கணும்னா நீங்க கூட்டணியில ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு இந்த கேள்வி எல்லாம் கேளுங்க. இது வந்து இது எப்படி இருக்கு, ஒரு உங்களால பாராட்ட முடியலன்னா பரவாயில்ல, ஆனா அனாவசியமா அதை கொச்சைப்படுத்துறத தயவு செஞ்சு நிப்பாட்டிக்கங்க. ஏன்னா நீங்க கொச்சைப்படுத்துறது உங்க தலைவரையும் சேர்த்து கொச்சைப்படுத்துறீங்க அப்படிங்கிறதுக்கு சமம். ஓகே ஓகே, நன்றி ஷர்மிளா. இப்போ முனைவர் மஞ்சுளா, இப்போ உங்ககிட்ட கேட்கணும் ஒரு விஷயம். இப்போ முதலமைச்சர் அவர்கள் கூட குறிப்பிட்டாரு, இப்போ தமிழ்நாட்டோட இந்த கலைஞர் உரிமை தொகையை மற்ற எல்லா மாநிலங்களுமே பின்பற்றுறத பார்க்குறோம். அது வந்து பெண்கள் கிட்ட பெரும் வரவேற்பும் பெறுது. அப்போது காலை உணவு திட்டம் தெலுங்கானாலரும் வந்து பார்த்துட்டு போனாங்க. பல்வேறு வெஸ்ட் கண்ட்ரீஸ் கூட வந்து இந்த காலை உணவு திட்டத்தை பின்பற்றுற ஒரு சூழல் உருவாகி இருக்கிற. இப்போ பெண்களின் முன்னேற்றம் இதெல்லாம் ஒட்டி பார்க்குறப்போ தமிழ்நாடு எங்கே ஸ்டாண்ட் அவுட் பண்ணுதுன்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அப்படின்றது ஒரு அமைதி பூங்காவாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி குற்றங்கள் நடக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட மற்ற மாநிலங்களை நீங்கள் ஒப்பீட்டளவில் பார்க்கும்பொழுது தமிழ்நாடு உண்மையிலேயே ரொம்ப முக்கியமான ஒரு இடம், அமைதி பூங்காவாக இருக்குது. பாலியல் வழக்குகள் பற்றியெல்லாம் பேசுகிறாங்க. பாலியல் குற்றச்சாட்டு இன்றைக்கி எப்படி இருக்குது? நான் என்ன கேட்குறேன், வாச்சாத்தி அப்படின்ற ஒரு இடத்துல நடந்த அந்த பாலியல் வன்கொடுமையை எங்கே போய் இங்கே அடிச்சுக்கிறது? 30 வருஷம் கழித்து இன்னைக்கு வந்து அதற்கான தீர்ப்பு வந்து வந்திருக்கு. அதில் வந்து தீர்ப்பில் யாரெல்லாம் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களோ அவங்க செத்தே போயிட்டாங்க. அப்போ அந்த வாச்சாத்தி பாலியல் வன்கொடுமை எந்த ஆட்சியில் நடந்தது? ஒரு பெண் முதலமைச்சராக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அதாவது பழங்குடியின மக்களை சார்ந்த பெண்கள் இந்த அளவுக்கு வந்துட்டு ஆறாங்க அப்படின்னா நம்ம எப்படி வந்து பார்க்குறது அப்படின்னு தெரியல. அதனால் இது எப்படி இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு. அடுத்ததாக வந்து டாஸ்மாகை பற்றி கேட்குறாங்க. டாஸ்மாக் வந்து அரசு மயமாக்கப்பட்டது எப்போ? அரசு வந்து எடுத்து நடத்தக்கூடிய ஒரு நிலைப்பாடாக எந்த நேரத்தில் வந்தது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பேசணும் இல்லையா? பெண்களுக்கு வந்துட்டு எங்கேயுமே வந்து பாதுகாப்பே இல்லைன்றாங்க. பெண்கள் பாதுகாப்பாளராக மாறிய காலம் எது அப்படின்னா டாக்டர் கலைஞர் கொண்டு வந்தது தான். இன்னைக்கு வந்து பெண்கள் காவல்துறையில் வந்து 50 வருஷம் முடிஞ்சிடுச்சு. பொன்விழா வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ ஒரு பெண் போறா அப்படின்னு சொன்னா கூட ஒரு தம்பியை வந்து பாதுகாப்புக்கு அனுப்புற காலம் எல்லாம் போய் பெண்கள் வந்து பாதுகாப்பு கொடுக்கிற இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் பெண்களை வந்து மேம்படுத்தணும். பெண்களை எப்படி வந்து மேம்படுத்த முடியும்னா 2 விஷயம்தான். ஒன்று கல்வி, இன்னொன்று சொத்துரிமை. இந்த சொத்துரிமை இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்லேயே நம்ம என்னவா நடத்தப்படுவோம் அப்படின்னா 2ஆம் பட்சமாகத்தான் நடத்தப்படுவோம். அதிலெல்லாம் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த மாதிரியான சூழலில் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், கல்யாணம் நடக்கிற பல வீடுகளில் ஆண்கள் மணமகன் வீட்லேயும் பாதி பணம் போடுறாங்க, மணமகள் வீட்லேயும் பாதி பணம் போடுறாங்க. எப்படிங்க நடக்கும்? ஒரு காலத்தில் பெண்கள் மட்டும்தான் கல்யாணம் பண்ணணும், மணமகள் தான் அவள் வந்து சீர்சனத்தையோட எல்லாத்தையும் அவள் படிச்சும் வந்திருக்கணும், வேலையும் பார்க்கணும், எல்லாம் அவள் தான் கொண்டு வரணும். இவங்க நல்லா நிம்மதியாக இருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு 2 தரப்பினரும் பாதி பாதி ஷேர் பண்ணி ஒரு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை முறை இன்னைக்கு வந்திருக்கு. எத்தனை பெண்கள் இன்னைக்கு பெண்கள் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? டொமஸ்டிக் வயலன்ஸுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா வெளியில் வந்தால் என்ன நடக்குமோ, வெளியில் அதாவது அவங்களுக்கு வந்து வெளி உலகமே தெரியாமல் வளர்க்கப்பட்டிருப்பாங்க. அப்போ வெளியில் வந்தால் என்ன நடக்கும், எங்கே போய் தங்கிக்கிறது அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி அரசாங்கம் தோழி விடுதின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க.
அப்போ தோழி விடுதியா அரசாங்கம் நடத்துதா, அப்போ சுத்தமாக இருக்குமா, பாதுகாப்பாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேருக்கு பயம். ஆனால் அங்கே போய் பார்த்தா எவ்வளவு ரொம்ப ஒரு அதாவது பெண்களுக்கு ஏற்றதான ஒரு நிலைப்பாட்டில் இருக்குன்னு இதை யாராலங்க யோசிக்க முடியும்? தந்தை பெரியார் தான் கேட்குறாரு, எப்போவுமே புலிகளால் பூனைகளால் எலிகளுக்கு விடுதலையே கிடைக்காது, அதே போல ஆண்களால் பெண்களுக்கு விடுதலையே கிடைக்காது. ஆனால் முதல்வர் ஒரு ஆணாக இருந்து கொண்டு இதனை செய்கின்றார் அப்படின்னு சொன்னால் என்ன காரணம்? அதனால தான் அவரை நம்ம தாயுமானவர்னு சொல்கிறோம், அதனால தான் அவரை அப்பான்னு கொண்டாடுறாங்க, அதனால தான் அவரை சகோதரர் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு யாருங்க சீர்சனத்தி எல்லாம் கொடுப்பாங்க? அவ்வளவு ஏங்க நம்ம வண்டி எடுத்துட்டு நான்லாம் 2 வீலர் ஓட்டுறாளுங்க, பஸ்ஸில் ஏறினேன் அப்படின்னா எனக்கு அந்த கட்டண பேருந்து விடியல் பேருந்தில் ஏறினா எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும். அது ஒரு பக்கம். நான் 2 வீலரில் போகிறேன், சிக்னல் போடுறாங்க, சிக்னலில் போட்டால் சிவப்பு விளக்கு எரியுது ரெட்டா, அதில் பார்த்தா நம்முடைய முதல்வருடைய இதயம் துடிச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்போ அந்த இடத்துல நீங்க வேகமா போயிட்டு சிக்னலை ரெட் சிக்னல் பார்த்தா கூட சில பேர் ஓடுவாங்க இல்லையா, அந்த நேரத்தில் உங்களை தடுத்து நிறுத்தக்கூடியதாக ஒரு இதயம் அங்கே ஒளிருது அப்படின்னு சொன்னா அது யாருடைய இதயங்க? அவ்வளவு ஏங்க. நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குல்ல, கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர், அந்த கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் அது என்ன பாவம் பண்ணுச்சுன்னு தெரியல. அந்த இடத்துல சொல்லக்கூடாது, அழகுபடுத்தும் இல்ல, அங்க எப்படிங்க ஒரு தொழிலாளி போய் வேலை செய்வான்? அங்க நீங்க சிறுநீர் கழிக்கிறீங்க, குப்பையை தூக்கி போடுறீங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல இன்னொரு மனிதன் தானே அங்க போய் வேலை செய்யறான். மரியாதையை உறுதி பண்ற வகையில இருக்கு உங்களோட பாயிண்ட். அதுல முக்கியமாகத்தான் பெண். ஏன்னா நம்ம தமிழ் சமுதாயம் அப்படின்றது தாய் வழி சமுதாயம். நீங்க சங்க இலக்கியத்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அப்பாக்கள் அண்ணன்களை விட அம்மாக்கள், செவிலி, வளர்ப்பு தாய்கள், தோழிகளினுடைய பாடல்கள் தான் அதிகமா இருக்கும். அப்போ தாய் வழி சமூகத்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு மீட்பராக, மரபினுடைய பாதுகாவலராக, பண்பாட்டினுடைய தொடர்ச்சியாகத்தான் நான் இதை பாக்குறேன். ஓகே, அதே வகையில இப்ப புதுமை பெண் திட்டம், விடியல் பயணம், இப்போ கலைஞர் உரிமை தொகை விரிவாக்கம் செய்வதன் மூலமாக தமிழ்நாட்டில் அட்லீஸ்ட் ஒரு பெண் பயன்பெறுற வகையில திட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இது தமிழ்நாட்டை எதை நோக்கி இட்டு செல்லும் அப்படிங்கிறத வருங்காலங்களில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.